என்ன இருந்தாலும் சுகி சாரை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதுவும் திடல் தற்குறி அப்படிலாம் நான் பேச நினைக்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவரை திடல் தற்குறின்னு சொல்லியிருக்கக்கூடாது. இவர் ஒரு தற்பெருமை தற்குறி அப்படிங்கிறத நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓ, அப்படியா விஷயம்? ஆமாம், அது என்ன ஆளாளுக்கு கமெண்ட்ல வந்து பார்ட் 3 வேணும், பார்ட் 4 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை பார்த்தா பாவமாக தெரியலையா உங்களுக்குலாம்? தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்லை பாட்டி? ஸோ நீங்கள் கேட்டதுக்காக சுகி ப்ரோ சேட்டைகள் பார்ட் 3 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவருடைய தற்பெருமை உருட்டுக்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சுகி ப்ரோ மட்டும் இல்லைனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் வேலைக்கு ஆளே இல்லாமல் போயிருக்கும். புரியல? இந்த வீடியோ பார்த்துட்டாங்க புரியும். இப்போ இருக்கிற நிறைய கலெக்டர்ஸ் என் புத்தகத்தை படித்த ரசிகர்கள் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, உங்க பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சு. பார்த்தீங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கலெக்டர்ஸ் இவருடைய பயங்கர ஃபேனாமா. இவருடைய எழுத்தும் பேச்சும் தான் அவங்க எல்லாரையும் வாழ வச்சுதான்.